அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ரமேஷ் கார்த்திக். இன்றைய காணொலியில் நம்ம விவாதிக்க போகிற தலைப்பு, இந்த உலகையே ஆட்டி படைத்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியினுடைய அடக்குமுறை, சர்வதிகார போக்கு மற்றும் அவர்களுடைய ஆணவத்தின் ஆணிவேரையை அசைத்து பார்த்த ஒரு போராட்டம் இந்தியாவிலிருந்து தமிழகத்திலிருந்து நடைபெற்றது அப்படின்னு சொன்னால் அது 1806 நடைபெற்ற வேலூர் சிப்பாய் கழகம். இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய முன்னோடி, இந்திய சுதந்திர போராட்டங்களுக்கு ஒரு வழிகாட்டி, அல்லது எதிர்காலத்தில் இந்திய சுதந்திரம் கிடைக்கப் போகிறதுன்னா அதற்கு போடப்பட்ட விதை அப்படின்னு சொன்னால் 1806 நடைபெற்ற வேலூர் சிப்பாய் கழகம். ஆங்கிலேய கிழக்கிந்திய இராணுவத்தினுடைய வயிற்றில் புலியை கரைத்த ஒரு கிளியை ஏற்படுத்திய ஒரு போராட்டம் அப்படின்னு சொன்னால் வேலூர் சிப்பாய் கழகம் 1806. இந்த போராட்டம் ஏன் நடைபெற்றது, எப்படி நடைபெற்றது, இதில் எத்தனை இந்தியர்கள் தங்களுடைய இன்னுயிரை தியாகம் பண்ணாங்க அப்படிங்கிறத தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேலூர் சிப்பாய் கழகம் 1806 நடைபெற்றிருந்தாலும் கூட இதற்கான விதை என்பது 1805 போடப்பட்டது. அன்றைக்கு சென்னை மாகாணத்தினுடைய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார் அப்படின்னு சொன்னால் லார்ட் வில்லியம் பென்டிங். அது அவருடைய கட்டளைகளை செயல்படுத்தக்கூடியவராக யார் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஜான் கிராடாக். லார்ட் வில்லியம் பென்டிங் என்ன பண்ணுறாருன்னா, இதுவரை நம்முடைய பிரிட்டிஷ் இராணுவத்தில் இந்தியர்களை இணைச்சிருக்கோம், அவர்களுக்குன்னு சொல்லி உடை விதிமுறைகளோ அல்லது நடத்தை விதிமுறைகளோ எதுவுமே நம்ம கொடுக்கல. புதிதாக அவர்களுக்கு ஒரு நடத்தை விதிமுறைகளையும் உடை விதிமுறைகளையும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு வரணும்னு முடிவு பண்ணுறாரு. அதை நடைமுறைப்படுத்துவதற்காக சர் ஜான் கிராடாக் அவர்களை நியமிக்கிறார். சர் ஜான் கிராடாக் என்பவர் ஆர்மி ஜெனரல். இப்போ வில்லியம் பென்டிங் கொடுத்த முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்திய இராணுவ வீரர்கள் தங்களுக்கு தாடி மீசை ஷேவ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது முதல் சட்டம். இது இஸ்லாமியர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை உண்டாக்குனது. ஏன் அப்படின்னு சொன்னால், தாடி வளர்ப்பது என்பது இஸ்லாமியர்களுடைய ஒரு மத நம்பிக்கை, அவர்கள் அதை தீவிரமாக கடைபிடிப்பாங்க. அப்போ தாடியை ஷேவ் பண்ணணும், மீசையை ஷேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிரிட்டிஷ் இராணுவத்தில் பணியாற்றிய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மிகுந்த கோபத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு சூழ்நிலையில் பெரும்பாலான பிரிட்டிஷ் இராணுவத்தில் பணியாற்றினவங்க இந்தியாவில் ஹிந்துக்களும் இஸ்லாமியர்களும். இதில் ஹிந்துக்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால், நெற்றியில் எந்த விதமான மத அடையாளங்களும் இருக்கக்கூடாது, ரிலீஜியஸ் மார்க்ஸ். நெற்றியில் குங்குமம் வைப்பதோ, விபூதி வைப்பதோ, காதுகளில் கடுக்கன்கள் அணிவதோ, கையில் கயிறுகள் கட்டுவதோ, எந்த விதமான மத அடையாளங்களும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கட்டுப்பாடு. இது இந்திய வீரர்களுக்கு மத்தியில் ஒரு பெரும் கொந்தளிப்பை உண்டாகுது. இஸ்லாமிய வீரர்களுக்கு பொருந்தாத சட்டங்களும் அதில் இருக்குது, இந்து வீரர்களுக்கு பொருந்தாத சட்டங்களும் அதில் இருக்குது. அன்றைக்கு இருந்த மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஆர்த்தடாக்ஸ், அதி தீவிரமாக தங்களுடைய மத வழிபாடு, மத நம்பிக்கைகளை கடைபிடிப்பவர்களாக அன்றைக்கி இருந்தாங்க. இன்றைய காலகட்டம் பெரும்பாலும் அந்த விலகி வந்திருந்தாலும் கூட, அன்றைய காலகட்டம் மத நம்பிக்கைகள் என்பது தங்களுடைய உயிராக நேசித்து பின்பற்றி கொண்டிருந்த ஒரு காலகட்டம் 1800கள். இதில் இன்னொரு பிரச்சனையும் புதுசாக வருது. அன்னைக்கு இருந்த ஆர்மி ஜெனரல் ஒருத்தர், அவர் பேர் அக்னியூ, ஒரு தொப்பி அறிமுகப்படுத்துகிறார். இந்திய இராணுவ வீரர்கள் இந்த வட்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த தொப்பியை தான் பயன்படுத்தணும்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறாரு. அந்த தொப்பியை சுற்றி ஒரு லெதர் பெல்ட் ஒன்று வருது, அதுக்கு பேர் காக்கெட். இந்த லெதர் பெல்ட் அப்படிங்கிறது மிருகத்தோளானது, அதனால் இதை நாங்கள் அணியிறது எங்களுடைய மத நம்பிக்கைக்கு எதிரானது அப்படிங்கிறது இந்துக்கள் மற்றும் முஸ்லீம்களுடைய தீவிரமான எதிர்ப்பை கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த தொப்பியில் இருந்த இறகு மற்றும் சிலுவை லோகோ, இது எதை கிளர்ச்சியை உண்டு பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால், அனைவரையும் கிறித்துவத்துக்கு நீங்கள் மடைமாற்றம் செய்ய பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான் அதில் முக்கியமான பிரச்சனையாக அவங்க அன்றைக்கி பார்த்தாங்க. இந்த கிறிஸ்டியானிட்டிக்கு எங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ண பார்க்குறீங்க அப்படிங்கிறதும், சிலுவை லோகோ இருந்த அந்த தொப்பி, லெதர் காக்கெட் இருந்த அந்த தொப்பியை அணிவதும், தாடி மீசையை ஷேவ் பண்ணுவதும், நெத்தியில் குங்குமம் மற்றும் விபூதி எதுவுமே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதும் தீவிரமான எங்களுடைய மத நம்பிக்கைகளுக்கு எதிரானது அப்படிங்கிறது அன்றைக்கு இருந்த இந்திய வீரர்களுடைய கடும் கோபமாக இருந்தது. இந்த கொந்தளிப்பானது வெடிக்க தொடங்கியது எப்போ அப்படின்னு சொன்னால் 1806 ஜூலை மாதம். இந்த ஜூலை மாதம் முதல் வாரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், வேலூர் கோட்டையில் இராணுவ வீரர்கள் இருக்காங்க, ஆங்கிலேய இராணுவமும் வேலூர் கோட்டையில் இருக்குது.
இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், 1799ஆம் ஆண்டு ஆங்கிலோ மராத்தா வார்ஸில் தோற்கடிக்கப்பட்ட திரு திப்பு சுல்தான் அவர்களுடைய மனைவி மற்றும் குழந்தைகள் வேலூர் ஃபோர்ட்டில் இருக்காங்க. 1799ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களுக்கும் திப்பு சுல்தானுக்கும் நடைபெற்ற போரில் திப்பு சுல்தான் இறந்து போயிடுறாரு. அவருடைய மனைவி, மகன்கள் மற்றும் மகள்கள் எல்லோரையும் அங்கிருந்து வேலூர் கோட்டைக்கு அவங்க சிறை வைக்கிறாங்க. வீட்டு சிறை மாதிரி வைக்கிறாங்க. இவங்க அங்கே இருக்காங்க. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் பிரிட்டிஷ்காரங்க அந்த கோட்டையை தங்களுடைய முழு கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. 1806ஆம் ஆண்டு இந்திய சிப்பாய்கள் பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக, பிரிட்டிஷ் இராணுவத்துக்கு எதிராக ஒரு திட்டமிடல் ஒன்று பண்ணுறாங்க. ஒரு போராட்டத்திற்கான தீவிரமான திட்டமிடல் பண்ணுறாங்க. அப்போ ஜூலை மாதம் 9ஆம் தேதி திப்பு சுல்தானுடைய மகள்களில் ஒரு மகளுக்கு திருமணம் நடைபெறுவதாக இருந்தது கோட்டையில். இதை சாதகமாக பயன்படுத்தி நம்ம கோட்டைக்குள்ளே ஊடுருவி ஆங்கிலேய வீரர்கள் அனைவரையும் கொன்று குவிப்பது அப்படிங்கிறது தான் அந்த திட்டம். அப்போ 1809ஆம் ஆண்டு நடு இரவே அனைத்து இந்திய வீரர்களும் உள்ளே போயிடுறாங்க. அன்னைக்கு கோட்டைக்கு உள்ளே இருந்த இந்திய வீரர்களுடைய படைப்பிரிவு அப்படிங்கிறது 1st ரெஜிமெண்ட் அண்ட் 23rd ரெஜிமெண்ட், 1ஆம் படைப்பிரிவு மற்றும் 23ஆம் படைப்பிரிவு, காலாட் படைப்பிரிவு. இந்த காலாட் படைப்பிரிவில் மொத்தம் 800 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. 800 இராணுவ வீரர்களுக்கு பக்கமாக இருக்காங்க. அனைவரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கோட்டைக்கு வெளியில் தான் அவர்களுடைய வீடுகள் இருக்கும். கோட்டை சுவர்களுக்கு வெளியில் அவங்க வீடுகள் இருக்கும். ஜூலை 9ஆம் தேதி திப்பு சுல்தானுடைய ஒரு மகளின் திருமணம் இருக்கிறதுனால திருமணத்துக்கு செல்பவர்கள் போல வேடம் அணிந்து அனைத்து போர் வீரர்களும் கோட்டைக்குள்ளே போய் ஆங்காங்கே மறைந்து செட்டில் ஆகிடுறாங்க. ஜூலை 10ஆம் தேதி விடிவதற்காக வெயிட் பண்ணுறாங்க. அந்த ஜூலை 10ஆம் தேதி என்பது இந்த உலகையே உலுக்கிய, இந்த உலகையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்த அந்த பிரிட்டிஷ் இராணுவத்தை, அவர்களுடைய அதிகாரத்தை, ஆணவத்தை அசைத்து பார்த்த ஒரு நாள். இந்த வேலூர் சிப்பாய் கழகம் என்பது ஜூலை 10ஆம் தேதி ஒரு நாள் மட்டுமே நடைபெற்ற அந்த போராட்டமாக இருந்தாலும் கூட, இதுவரையிலும் இனிமேலும் உலக வரலாற்றில் இருந்து நீக்கப்பட முடியாத ஒரு வரலாறு அப்படின்னு சொன்னால் அந்த ஜூலை 10, 1806 அப்படிங்கிற அளவுக்கு அந்த போராட்டத்தை அன்னைக்கு அங்கே பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 800 இந்திய சிப்பாய்கள் 1ஆம் படைப்பிரிவு மற்றும் 23ஆம் படைப்பிரிவை சார்ந்தவர்கள் கோட்டைக்குள்ளே போயிட்டாங்க. அதிகாலைக்காக காத்துட்டு இருக்காங்க. அதிகாலை விடியும் பொழுது உள்ளே இருந்த ஆங்கிலேயர்கள் 15 இராணுவ வீரர்களையும் மற்றும் 115 ஆங்கிலேயர்களையும் கொன்று குவிக்கிறாங்க. விடியகால தூக்கத்திலிருந்து எழுவதற்கு முன்னாலே கொன்று குவிச்சிடுறாங்க. கொன்று குவித்து மதியத்திற்குள்ளாக கோட்டை முழுவதையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிறாங்க. கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்து கோட்டையில் இருந்த ஆங்கிலேயர்களுடைய கொடியை உடைச்சு தூக்கி போட்டுட்டு மைசூர் மகாராஜா திப்பு சுல்தான் அவர்களுடைய கொடியை கோட்டையில் ஏற்றுறாங்க. அந்த கொடியை ஏற்றிய பிறகு இராணுவ வீரர்கள் அனைவரும் வேலூர் கோட்டைக்குள்ள ரைடு போகிறாங்க. எங்கெங்கெல்லாம் ஆங்கிலேயர்கள் இருக்காங்களோ அவங்களை கொன்று குவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரைடு போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல மிக மோசமான ஒரு வாய்ப்பாக ஒரு ஆங்கிலேய வீரர், ஒரு ஆங்கிலேய ஆர்மி ஜெனரல் கோட்டைக்கு வெளியில இருந்துடுறார். இந்த கோட்டைக்கு வெளியில இருந்த அந்த இராணுவ வீரர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, உடனடியாக ஆர்காட்டில் ஒரு ரெஜிமெண்ட் இருக்கு, ஆங்கிலேயர்களுடைய படைப்பிரிவு ஆர்காட்டில் இருக்கு. உடனடியாக குதிரையை எடுத்துக்கிட்டு ஆர்காட் போறார். ஆர்காட்டில் போய் அங்கு இருந்த ராபர்ட் ரோலோ கில்லஸ்பி என்று சொல்லக்கூடிய 19வது லைட் டிராகன்ஸ் படைப்பிரிவு, கேவலரி படைப்பிரிவு, குதிரை படைப்பிரிவு மற்றும் மெட்ராஸ் நேட்டிவ் படைப்பிரிவு, காலாட் படைப்பிரிவு, குதிரை படைப்பிரிவு, இவங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறார். தகவல் கிடைத்த 1/4 மணி நேரத்தில் அலாரம் ரைஸ் பண்ணுறாரு. தகவல் கிடைத்த அடுத்த 1/4 மணி நேரத்தில் ஆர்காட்டில் இருந்து வேலூர் கோட்டை 26 கிலோமீட்டர். இந்த 26 கிலோமீட்டரை சரியாக 2 மணி நேரத்திற்குள்ள அடைகிறாரு ராபர்ட் ரோலோ கேலஸ்பி என்று சொல்லக்கூடிய அந்த ஆர்மி ஜெனரல். குதிரைப்படையில் வந்துடுறாரு, துப்பாக்கிகளோட, கேலப்பர் கன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கேலப்பர் கன்ஸோட வந்துடுறாரு. கோட்டை முழுவதுமே சுற்றி வளைக்கிறார். கோட்டை முழுவதுமே சுற்றி வளைச்சு கோட்டையோடைய வாயிற் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த கதவுகளை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. முடியல. கதவுகளை உடைக்க ட்ரை பண்ணும்போது கோட்டை சுவர் மேலே ஏறி இராணுவ வீரர்களுடைய பெல்ட் எல்லாத்தையுமே கழட்டி அவங்கள குனிய சொல்லி படிக்கட்டு மாதிரி ஆக்கி அவங்க மேலே ஏறி கோட்டை செவத்துக்கு உள்ளே குதிச்சு
ராபர்ட் ரோலோ கேலஸ்பி இவ்வளோ வேலை பண்ணியிருக்காரு. உள்ளே வந்து கதவோட கோட்டைக்கு வெடி வைக்கிறார். அங்கே இருந்த இன்ஜினியர் பிளாக்ஸ்டன் என்று சொல்லக்கூடிய அங்கே இருந்த இன்ஜினியர், அந்த இன்ஜினியரை வச்சு வெடி வச்சு கதவுகளை வந்து தகர்க்கிறாரு. கதவுகளை தகர்த்த பிறகு வெளியில் காத்திருந்த அந்த 19வது லைட் டிராகன்ஸ் கேவல்ரி குதிரைப்படை வந்து கோட்டைக்கு உள்ளே வருது. அப்போ கோட்டைக்கு உள்ளே வந்து கண்ணுக்கு சிக்கிய அத்தனை இந்திய இராணுவ வீரர்களையும் கண்டந்துண்டமாக வெட்டுறாங்க, துப்பாக்கியில் வந்து சுடுறாங்க, சுட்டு கொள்றாங்க. இதில் இந்திய இராணுவ வீரர்கள் தாக்கும் பொழுது அந்த கோட்டையுடைய பாதுகாப்புக்காக இருந்த அந்த கோட்டையினுடைய முழு பொறுப்பும் ஏற்றிருந்த ஒரு நபர் ஃபேன்கோட், சர் செயின்ட் ஜான் ஃபேன்கோட், அவர் கொல்லப்படுறார். அவர் கொல்லப்பட்டது தெரிந்தும் பயங்கரமான கோபத்துக்கு ராபர்ட் ரோலோ கேலஸ்பி ஆளாயிடுறாரு. கண்ணு கட்டிய அனைத்து இந்திய சிப்பாய்களையும் கேலப்பர் கன்ஸில் சுட்டு கொள்றாரு. உள்ளே இருந்து 100 இந்திய சிப்பாய்களை வந்து உயிரோடு பிடிக்கிறாரு. மற்றவங்களாம் தப்பிச்சு ஓடிடுறாங்க. மற்றவங்களாம் தப்பிச்சு வெளியில் போகும்போது ஒரு 100 சிப்பாய்களை பிடிக்கிறார். பிடிச்சு கோட்டைக்கு வெளியில் கொண்டு வரார். கோட்டைக்கு வெளியில் கொண்டு வந்து சுவற்றை பார்த்து நிற்க வைக்கிறார். அந்த 100 வீரர்களையும் கோட்டையுடைய சுவரை பார்த்து நிற்க வச்சு அவர்களுடைய தலையின் பின்னால் கேலப்பர் கன்ஸில் துப்பாக்கியில் சுடுறார். 100 இராணுவ வீரர்களையும் தலையில் பின்னாடி சுட்டு அவர்களுடைய தலை தெரிக்கும் வகையில் சுட்டு 100 வீரர்களையும் அப்பயே கொண்டுடுறார். கொண்டுட்டு ரைடு போகிறாங்க. ரைடு போகும்பொழுது இன்னும் நிறைய சிப்பாய்கள் வந்து அவங்க சிக்கிறாங்க. லோக்கல் போலீஸ், அங்கே வேலூரில் இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் மற்றும் அவங்களுடைய பிரிட்டிஷுடைய இராணுவம், பிரிட்டிஷுடைய உளவுத்துறை, இவங்கெல்லாம் தீவிர தேடுதல் வேட்டையில் இன்னும் பல்வேறு இந்திய சிப்பாய்களை வந்து கைப்பற்றுறாங்க. கைப்பற்றும் பொழுது இவர்கள் அத்தனை பேரையும் எங்கே அனுப்பி வைக்கிறாங்க ட்ரையலுக்கு அப்படின்னா செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு தான் அனுப்பி வைக்கிறாங்க. யார் யாரெல்லாம் இந்த தொப்பியை அணிய மாட்டேன், நான் ஷேவ் பண்ண மாட்டேன், இல்லை நான் நெத்தியில் விபூதி வைப்பேன், இது போன்ற அவர்கள் போட்ட சட்டத்திற்கு எதிராக யார் யாரெல்லாம் எந்தெந்த இராணுவ வீரர்கள்லாம் குரல் கொடுத்தாங்களோ அவர்களை வழக்கமாக எங்கே அனுப்புவாங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமைச் செயலகமான செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அங்கே தான் அனுப்புவாங்க. அங்கே போகும்போது அவங்களுக்கு 90 கசையடி வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படும். கசையடி அப்படிங்கிறது கையும் காலையும் கட்டிடுவாங்க, ஒரு பக்கமாக நிறுத்தி கட்டிடுவாங்க. அவர்கள் முதுகுக்கு பின்னால் சவுக்கடி கொடுப்பாங்க. ஆங்கிலேயருடைய சட்டத்திற்கு எதிராக பேசக்கூடிய எந்த ஒரு இராணுவ வீரருக்கும் 90 கசையடிகள் சவுக்காக கொடுக்கப்படும். இப்படி ஒரு காலகட்டம். இதில் 100 வீரர்களை சம்பவத்து அன்றே காலையில் அதிகாலையில் ஆரம்பித்த அந்த போராட்டம் 115 பிரிட்டிஷ் இராணுவ வீரர்களை கொன்றதோடு மட்டுமல்லாமல் கோட்டையை கைப்பற்றிய பிறகு ராபர்ட் கேலஸ்பி அங்கே உள்ளே வந்துறாரு. வந்து இவர்கள் எல்லாம் கைப்பற்றி கோட்டையை தங்களுடைய ஆங்கிலேயர்கள் தங்களுடைய முழு கட்டுப்பாட்டுக்கு எடுத்த பிறகு 100 இந்திய வீரர்கள் தலையில் சுட்டு கொன்ற பிறகு அன்றைய போராட்டம் முடிவுக்கு வருது. அன்றைய போராட்டம் முடிவுக்கு வந்தாலும் கூட அடுத்ததாக என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த தகவல் ஆங்கில தலைமையகம் எங்கே பிரிட்டனுக்கு போய் சேருது. பிரிட்டனில் இருந்து யார் யாரெல்லாம் இந்த போராட்டம் இந்த புரட்சி நிகழ்வதற்கு காரணமாக இருந்த ஆங்கிலேயர்கள், வில்லியம் பென்டிங் கவர்னர் ஜெனரல் அவர்களை வந்து திரும்ப அழைக்கிறாங்க. பிரிட்டனுக்கே திரும்ப வந்துருங்க, தாய்நாட்டுக்கே திரும்ப வந்துருங்கன்னு திரும்ப அழைச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெனரல் அக்னியூ அவரையும் திரும்ப அழைச்சிடுறாங்க. இதை நடைமுறைப்படுத்திய ஜான் கிராடாக் என்று சொல்லக்கூடிய அந்த ஆர்மி ஜெனரல் அவரையும் பிரிட்டனுக்கு வந்து திரும்பி அழைச்சிடுறாங்க. இந்திய சிப்பாய்களுக்கு எதிராக போடப்பட்ட அத்தனை சட்டத்திட்டங்களும் பின்வாங்கப்படுது. இதுக்கு மேலே அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி பின்வாங்கப்படுது. அமைதி நிலைநாட்டணும், இதற்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு புரட்சி வெடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த சட்டத்திட்டங்கள் அனைத்தும் பின்வாங்கப்படுது. அப்படி பின்வாங்கப்பட்டதன் பிறகு அமைதி திரும்புது. அன்றைய சூழ்நிலைக்கு அமைதி திரும்பினாலும் கூட இது பிற்காலத்தில் இந்த ட்ரையல் நடக்குது. கைப்பற்றப்பட்ட மற்ற சோல்ஜர்ஸோடைய ட்ரையல் நடக்குது. மேலும் 8 சிப்பாய்கள் அவர்களுடைய தலையில் சுட்டு கொல்லப்படுறாங்க. 8 பேர் தூக்கில் போடப்படுறாங்க. பல்வேறு சிப்பாய்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் படுகாயமடைந்த சிப்பாய்களுக்கு மருத்துவ விதியெல்லாம் எதுவுமே இல்லாமல் அவர்கள் வந்து கவனிக்காமல் விட்டுறாங்க. யாருக்கும் மன்னிப்பு அப்படிங்கிறதே கொடுக்கப்படல. இப்படி கடைசியாக போராடும் பொழுது இவர்களோடு இந்த இந்திய சிப்பாய்களோடு இணைந்து போராடிய திப்பு சுல்தான் அவர்களுடைய மகன் ஃபத்தே ஹைதர் அவரும் கோட்டைக்குள்ளே தான் இருக்கார். அவர் கோட்டைக்குள்ளே வீட்டு சிறையில் இருக்கார். இருந்தாலும் கூட இந்திய சிப்பாய்கள் வந்து திப்பு சுல்தானுடைய கொடியை ஏற்றி அவர்களுக்கு மரியாதை கொடுக்கும் காரணத்தினால ஃபத்தே ஹைதர் அவருடைய பையன் இந்திய இராணுவ வீரர்களோடு இணைந்து போராட்டத்தினால அவரும் கொல்லப்படுறார்.
இது வேலூர் சிப்பாய் கழகம் என்பது 50 வருடங்களுக்கு பிறகு நடைபெற்ற 1857ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய சிப்பாய் புரட்சி டெல்லியில் நடைபெற்றது. மீரட்டில் இருந்து சிப்பாய்கள் டெல்லி நோக்கி போய் டெல்லியில் இருக்கக்கூடிய செங்கோட்டையை கைப்பற்றிய வரலாறு நடைபெற்றது. அதற்கு ஒரு விதையாக இருந்த ஒரு போராட்டம் அப்படின்னு சொன்னால் 1806ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த வேலூர் சிப்பாய் கழகம். போதுமான அளவுக்கு உங்களுக்கு இந்த தகவல்கள் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு காணொலியில் சிப்பாய் கழகம் 1857ஆம் ஆண்டை பற்றிய முழு விவரங்களை பற்றி உங்களுக்கு இன்னொரு காணொலியில் விரிவாக சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.